வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த பஞ்சாப்பும் சென்னை நடந்த ஒரு மேட்சை பற்றி ஹைலைட் பார்க்கலாம். என்னென்னா, இப்போ டாஸ் வழக்கம் போல் ருத்ராஜ் டாஸ் தோத்துட்டாப்புல. அதுவே இப்போது நான் அப்போவே நினச்சேன், இன்றைக்கி கண்டிப்பாக தோக்க போகிறது உறுதின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இன்றைக்கி ப்ரெஷ் விக்கெட் வேறு, இன்னொன்று நமக்கு கொல்கட்டாவும் நம்மளும் இதே கிரவுண்டில் விளாண்ட ஒரு பிச்சு, அந்த சேம் லெவலில் உள்ள பிச்சு தான் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க போன மேட்ச்சு ரெடி பண்ண பிச்சு கொடுத்துருந்தா கூட நம்ம வின் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஏன்னா போன மேட்ச் யூஸ் பண்ண பிச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செகண்ட்லேயே கொஞ்சம் பேட்டிங் அடிக்க கஷ்டமாக இருந்துச்சு, ஸ்லோ விக்கெட் கொடுத்தாங்க. பட் இந்த ட்ரிப்பு என்னென்னா அப்படியே நமக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தலைகீழாக மாறிடுச்சு. அதனால் என்னமோ ருத்ராஜ் கேப்டன்சி சரியில்லை, தோனி ரன் ஓடினது ஓடாமட்டது சரியில்லை, சதுர் தாக்கூர் சரியில்லை, எல்லாமே சொல்கிறாங்க. பட் உண்மையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரிக்கெட் விளையாட போட்டு முதல்ல டாஸ் நண்பர்களே. நீங்கள் பேட்டிங் விக்கெட்னால் ஓகே, அவங்க 250 ரன் அடிக்கிறாங்களா, நம்மளாம் 250 ரன் அடிக்கலாம். அது ஒரு சராசரியான ஒரு விஷயம். பட்டு உங்களுக்கு பவுலிங்கே நல்லா எடுபடுது. பேட்ஸ்மேனால் ஒரு பால் அடிக்கவே முடியாத பட்சத்தில் அவங்க எப்படி அடிப்பாங்க? அதே நீங்கள் ஆப்போசிட்டில் நல்லா வருது பேட்டு செகண்ட் இன்னிங்ஸ், அப்போ பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்க, அப்போ பவுலர்னால் பண்ண முடியல, டியூனால் பால் கிரிப் பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி விளையாட முடியும்? அதுதான் உண்மை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்யூச்சரில் 10 ஓவரு ஒரு டீமு, அடுத்த 10 ஓவர் ஒரு டீமு, அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 ஓவர் ஒரு டீமு, அந்த மாதிரி நீங்கள் 2 பிரித்து வச்சு விளாண்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதில். சரி, வழக்கமாக ருத்ராஜ் டாஸ் நம்ம ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்தார். பட் இன்றைக்கும் தோத்துட்டார். அது நேற்றுக்கும் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போயே தெரிஞ்சு போச்சு, முக்கால்வாசி பேருக்கு நம்பிக்கையை விட்டு போச்சு. ஆனால் சில கிரிக்கெட் தெரியாத தற்கொலை நாயகெலாம் அப்படி கேப்டன்சி சரியில்லை, தோனி ரன் ஓடல, அது இதுன்னு சொல்லிட்டு அலையிறாங்க. அதெல்லாம் மேட்டரில் நண்பர்களே. ஓப்பனிங் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளும் கிட்டத்தட்ட அவங்களும் சேம் ரன் தான் அடிச்சிருந்தோம். நம்ம கிட்டத்தட்ட ஓப்பனிங்கில் ஒரு 55 ரன் அடிச்சிருந்தோம். அவங்க 52 என்னமோ அடிச்சிருந்தாங்க. சரிங்களா? ரஹானையும் இவன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த 5வது ஓவர் 6வது ஓவர் கூட கிட்டத்தட்ட 20 ரன் 30 ரன்னுக்கு மேலே அடித்தாங்க. சரிங்களா? பட் அந்த ஸ்பின்னு வந்துச்சு பார்த்தீங்களா? ஸ்பின்னு தான் கொஞ்சம் மேட்சே கொஞ்சம் மாறிடுச்சு நண்பர்களே. வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்பின்னு வந்துச்சு, கொஞ்சம் சாம்கரன் ஓவர் கடைசி நாள் அடித்தாப்புல. இந்த 7 to 15 ஓவரில் தான் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்பின்னு அடிக்கவே முடியல. அதுதான் ஒரு மேட்ரு, சுத்தமாக அடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்பின்னு அடிக்கிறதுக்கே. ஏன்னா இது கேட்டால் நம்ம தலையில் மண்ணலி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. பேசாமல் பேட்டிங் விக்கெட்டே வச்சுருந்துட்டு போயிருக்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கோரை போட்டு இவங்களை வெளுத்து வாங்கிட்டு அப்புறம் நம்ம இது பண்ணியிருக்கலாம். அது நம்ம இன்னொன்று, நம்மகிட்ட 13 கிடையாது, தீஸ்பாண்டேயும் கிடையாது, இன்ஜுரி சாகரும் கிடையாது. இன்ஜுரி சாகர் எதுக்கு டீமில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவனை வேஸ்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல நண்பர்கள். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இன்ஜுரி சாகூர் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. இன்ஜுரி சாகூர் என்ன தான் பண்ணுறானே தெரியல. ஹட்பி பியர் வந்தான், அந்த பையன் அவனும் ஒரு மொக்க பவுலர் நண்பர்களே. அவன் 2 விக்கெட் எடுத்தான். நீங்கள் யாரும் நம்புவீங்களா? கிட்டத்தட்ட 2 பேரும் பவுலிங் போட்டு 33 ரன் 4 விக்கெட் எடுத்தாங்க. 2 பேரும் ஆஃப் டாப் அவனோட பவுலரு. என்னத்த சொல்கிறது, பிச்சு இப்படிலாம் அவனுக்கு சாதமாகவே இருந்தது. சரிங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி அந்த சென்னை பிச்சில் பார்த்தீங்கன்னா, அந்த பால் டேன் அண்ட் பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 என்னமோ நினைக்கிறேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 3.7 இதில் டிகிரியில் பால் டேன் அண்ட் பவுன்ஸ் இருந்திருக்கு அவங்க பவுலிங் போடும்போது. சரிங்களா? நீங்கள் அப்போவே யோசிக்கணும். அதெல்லாம் யாருக்கும் தெரியல, பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் ரொம்ப ரன் அடி கஷ்டப்படுறாங்க, அப்போயே தெரிஞ்சுக்கலாம், இது பவுலிங் பிச்சு. பட் நீங்கள் டியூ வரதுனால செகண்ட் பேட்டிங் ஒரு பவுலரால் ஸ்கிரிப்ட் பண்ணி போட முடியாது. ஸ்பின்னரால் எப்படியும் அவங்க நினச்ச நேரத்தில் போட முடியாது. பால் வலிக்கிட்டு தான் போகும். சரிங்களா? அதுதான் மெயின். அதே மாதிரி புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. டாஸ் ஜெயிச்சிருந்தால் மேட்சை ஜெயிச்சிருக்கலாம். அதுதான் உண்மை. சரிங்களா? அதுபோக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் விக்கெட்டு கொஞ்சம் மழை 2-3 விக்கெட் போச்சு. சிவம் தூபே, ரவீந்தர் ஜடேஜா, ரஹானே, ரிஸ்வி வந்தாப்புல. அந்த பையனுக்கு ஏதோ சரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம், சான்ஸ் கொடுக்கலாம், இந்த மேட்ச் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இறக்கி விட்டாங்க. பட் அந்த பையனால் முடியல. ஏன்னா அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா அவனுக்கு பேட்டில் பால் ஒட்டவே கிடையாது. எதுவுமே ஒரு இதுவும் இல்லாமல் இருந்துச்சு. ருத்ராஜ் மட்டும் தான் ஒரு சைடில் தனியாக போராடிட்டு இருந்தாப்புல. அப்படிங்கிற வயசில் எப்படி அடிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அந்த ரிஸ்வி பையனும் அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியல. இல்லைன்னா அவனுக்கு இருக்க ஹிட்டிங்லாம் பயங்கர ஒரு இதில் வரலாம், பட் அவனால் முடியல. அது அவனை சொல்லியும் குறையில நண்பர்களே. ஏன்னா வாய்ப்புகள் கம்மியாக தான் கொடுத்தோம். இந்த மாதிரி பிச்சில் அவனுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பிச்சில் யார் விளாண்டாலும் இந்த ரன் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கேகேஆர் இதே மாதிரி பிச்சில் தான் விளாண்டு 125 தான் நம்ம கூட அடித்தாங்க. நம்ம 163 எவ்வளோ கௌரவமான ஸ்கோர்னு தெரியுங்களா? அது மேலே புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ராகுல் சாகர் வந்தேன், குருட்டடிக்கு என்னமா சீன் போட்டுட்டு நேற்றுக்கு நல்லா ஸ்பின் ட்ராக்கை போட்டவுடனே எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். செகண்ட் பவுலிங் போட்டுருந்தா அது லட்சம் தெரிஞ்சிருக்கும். வேறு என்ன சொல்கிறது?
ஏன்னா அலிபாய் கடைசியாக தான் வந்தாப்புல. மெயினாக டாஸ் இல்லைன்னா மேட்ச் இல்லை நண்பர்களே. சென்னை பொறுத்தளவுக்கு இப்போ அப்படி ஆகிப்போச்சு. இல்லைன்னா நம்ம ஈவனாக பிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீம் பிச்சு விளாண்ட அந்த மாதிரி பிச்சு கொடுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு லக்கு. ஏன்னா இவர் தோனி வந்தார், கடைசியாக வந்து ஒரு 4 6 அடித்தாப்புல. பட் அவரால் லெக் ஸ்பின் அவருக்கு விளையாட முடியாது நண்பர்களே. இன்னொன்று காலில் இன்ஜுரி இருக்குது, அதனால் அவரால் ஓட முடியாது 2 ரன். அதனால தான் மிச்சல் இவரை வந்து அங்கே போட சொல்லிட்டாப்ப. ஏன்னா டோனினாலே அடிக்க முடியல, மிச்சலால் கண்டிப்பாக அடிக்க முடியாது. ஏன்னா பால் வந்து அவன் வந்து அஸ்தர் சிங்கை ஆஃப் சைட்லேயே போட்டிருக்கான், ஸ்லோ ஏற்கிறான். ஏன்னா பிச்சு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால் அவனால் மிச்சலால் அடிக்க முடியாது. அதனால தோனி வந்து இன்னொன்று அவரால் ஓடவும் முடியாது. அது ஒரு காரணம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டா அது ரைட்டு. அதெல்லாம் ஒரு கிரிக்கெட்டில் ஒரு பார்க்குறவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன எதுக்காக உடனே அவர் ஒரு செல்ஃபிஷ் அதுக்கு இது எந்த டீமுக்காண்டி தானே விளாட்றாரு இத்தனை வயசுலேயும் வந்து. அது கூட புரிஞ்சுக்கிடாமல் பைத்தியக்கார தாயில்தாங்க பேசிட்டு அலைகிறீங்க. டீமுக்காண்டி தானே வந்து விளாட்றாரு, அவருக்காண்டியே வந்து விளாட்றாரு. அது கூட புரியாமல் பேசிட்டீங்க. அவர் இன்ஜுரி இருக்குது, இன்னொன்று அவன் மிச்சலுக்கு படாது. அதனால தான் ஏன் டெல்லி மேட்ச்சில் நம்ம தோத்தமே 20 ஓவரில் ஆண்டு நோக்கியா ஓவரில் 20 ரன் 26 ரன் அடித்தார். ஜடேஜாவுக்கு பால் படாதுன்னு தெரிஞ்சு ஜடேஜா ரன்னே ஓடல, அங்கேயே நிப்பாட்டி வச்சுருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா அவரை விட பவர் கிட்டர் 20th ஓவரில் எவனும் கிடையாது. சரிங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பரவாயில்ல, ருத்ராஜ் ஒரு நாக்கு விளாண்டாப்பில் 48 பால் 62 ரன்னு. பர்பிள் கப்பு சரி ஆரஞ்சு கேப் ஹோல்டரு, பட் வேர்ல்டு கப் டீமில் இடம் கிடைக்கல. ஏன்னா அவர் சொல்லி குத்தமில்ல, கேப்டன்சி நல்லா பாடுறாரு, மற்ற கேப்டன் மாதிரிலாம் கிடையாது. நல்லா தெளிவாக யோசிக்கிறாப்புல, அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாம் நல்ல பிளேயர் தான். அதனால் அவருக்கு லக் இல்லை, அது ஒரு காரணம் நான் சொல்லுவேன். லக் இல்லை, அது மட்டும்தான். வேறு என்ன நம்ம சொல்கிறது, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பின்ன வந்து நம்ம பவுலிங் ஆரம்பித்தோம். அந்த பையன் நல்லா இங்கிலாந்து அவர் 36 வயசு ஆள் நல்லா போட்டார். கிளாசன் நல்லா போட்டார், நல்லா ஒரு நல்லா தெரியுது. ஏன்னா முஸ்தபிசர் இன்றைக்கி மே 1 போயிடுவாப்புல. அதனால் இந்த பையன் தான் இருக்க போகிறாப்புல, அவர் தான் பவுலிங் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா முகேஷ் சௌத்ரி கொண்டு வருவாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. இந்த பதிரனாவுக்குன்னு வாய்ப்பு கொடுப்பாங்களா ஸ்பின் ட்ராக்கில், என்ன ஏதுன்னு தெரியல. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இல்லை இந்த பையன் நல்லா ஏக்கர் போடுற ஆள், அதனால் வச்சுருப்பாங்களான்னு தெரியல. கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த குருட்டடிக்கு இந்த ரெய்லி ரோசோ, ஏன்னா கிட்டத்தட்ட நம்மள அவனு ஒரே ரன் ரேட்டில் இருந்தோம். பவர் பிளே முடியும் போது ஒரு விக்கெட்டில் குருட்டடிக்கு வந்து ரேசோ வந்து ஏன்னா நல்லா வந்துச்சு, பேட்டிங் நல்லா வந்துச்சு. அவங்க ஸ்பின்னு நம்ம ஸ்பின்னு எதுனா ஏங்க நமக்கு இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஸ்பின்னுங்க. ஜடேஜா அலிபாய்ங்க 2 பேரும் போகிற ஸ்பின்னு 6 4 அடிக்கிறான்ல. அந்த டெபுவே ஆகாத அந்த 2 பேர்த்து ஸ்பின்னு அடிக்க முடியலன்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் வேண்டாம். பிச்சு எந்த அளவுக்கு அவங்களுக்கு டேன் அண்ட் பவுன்ஸ் கிடச்சிருக்குன்ட்டு. நம்ம பவுலிங் போடும்போது ஒன்றுமே இல்லை, டியூ வந்து ஹெவி டியூவு, நல்ல பேட்டுக்கு ஈஸியாக வந்துச்சு. பிச்சு அப்படியே மாறிடுச்சு. அந்த முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பிரீஸ்டோ தடையிட்டு போயிட்டான், ஒரு தடவை நல்லா தடவை அது பிரீஸ்டோ என்கிட்ட இங்கிட்டும் போட்டு நேரம் நிறையிட்டு போனான். அவங்க 2 பேர் பார்ட்ஸ் என்னது அதான் டாஸ் வின் பண்ணல, மேட்ச் வின் பண்ணல, வேறு இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. பிச்சு 2வது பேட்டிங் ஈஸி, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வேறு இன்னும் குறையே சொல்லக்கூடாது. பிளேயர்ஸ்லாம் யாரும் குறை சொல்லக்கூடிய முடியாத சூழ்நிலை தான். சிவம் தூப்பை வந்து ஒரு விக்கெட் எடுத்தார், நல்ல ஒரு அருமையான ஒரு பால் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. நல்லா பிச்சு நல்லா இருந்தால் 2 ஓவர் கொடுத்துருப்பாங்க. பட்டு ஏன்னா அவர் ஸ்கோர் ஸ்பீடுக்கெலாம் டியூ வேறு இருக்கனால அடிச்சு போடுவாங்க, அதனால் அதுக்கு மேலே ஓவர் கொடுக்கல. சாம்கரன் வந்து கொஞ்சம் நேரம் அதில் முஸ்தபிசர் வேறு ஒரு ஓவர் மெய்டன் ஓவரை போட்டாப்புல. சாம்கரன் வந்து அப்படி இப்படிமா நிறைய மிச்சல் ஒரு கேட்ச் விட்டாப்புல செசான் சிங்க்கு கடைசி நேரத்தில். அது ஒன்றுமே பண்ண முடியாது நண்பர்களே. அதெல்லாம் டஃப்பான கேட்ச்சு, பட் ருத்ராஜ் முன்னாடியே வந்தாலும் பிடிச்சிருக்கலாம், பிடிக்க முடியல. ஓகே, நோ ப்ராப்ளம். அவ்வளோதான் நண்பர்களே, வேறு இதை பற்றி சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க மொத்தம் மேட்ச்சை வின் பண்ணிட்டான்லே. நிறையா மேட்ச் கிரிக்கெட்டே தெரியாது தற்கூரி நாயகங்களும் என்னென்னமோ சொல்லிட்டு அலைகிறான்லே. அது அவன் விளாட்ல, இவன் விளாட்ல, இவன் எடுக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்னடா போங்கடா அவங்க எடுத்து, எனக்கு புரியல எனக்கு ஒன்றும். போங்க, நம்மளுக்கு கிரிக்கெட் பற்றி நாலேஜ் தெரிஞ்சால் இப்போ வீடியோ போடுங்க, இல்லாட்டா ஏதோ ஒன்று பண்ணுங்கள், பேசுங்கடா, மீம்ஸ் போடுங்கடா. பைத்தியக்கார தகவல் வீடியோ போடாதீங்க.